வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று. அதாங்க நம்ம பிளஸிங் அவுட் ஆன காரணமே. அவ்வளோ அன்பு வச்சிருந்தோம் ஆண்டவர் மேல, அவ்வளோ பாசம் வச்சிருந்தோம். இப்ப கேட்டு பாருங்களேன், பாஸ்டர் முன்னாடி ஜெபித்தது மாதிரி என்னால ஜெபிக்க முடியல, முன்னாடி கூட்டத்துல கடந்து கொண்டது மாதிரி என்னால கடந்து கொள்ள முடியல, முன்னாடி பாஸ்டிங் போடுறது மாதிரி போடுறது என்னால பாஸ்டிங் போட முடியல, முன்னாடி முட்டி போட மாதிரி என்னால முட்டி போட முடியல, முன்னாடி பைபிள் படிச்ச மாதிரி முன்னாடி 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 கவனிங்க, தன் ஆபிரகாம் நோண்டின அந்த துறவெல்லாம் திரும்பவும் அவன் தோண்டுகிறான். நீ திரும்பவும் உன்னை புதுப்பிக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். யாரா இருந்தாலும் சரி, ஒரு வேளை எல்லாம் மூடப்பட்டிருந்தா திரும்ப தோண்டும் போது வாக்குவாதம் வரும். திரும்ப நீ ஜபத்தை ஆரம்பி வாக்குவாதம் வரும். எப்பெல்லாம் அமாவாசை கூட்டம் வைக்கிறோமோ அப்பதெல்லாம் போராட்டம் வரும். தெரியுமா உங்களுக்கு? யார் மேல பிசாசு போவோம்?